திருச்சிற்றம்பலம். இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நற்சிந்தனையோடு துயில் எழுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் சொல்லுகின்ற அறிவுரைகளை கேட்டு மகிழுங்கள். நல்ல சொற்களையே நீங்கள் பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 1ஆம் திருமுறையிலிருந்து திருவோத்தூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருவோத்தூர் என்னும் திருத்தலமானது தொண்டை நாட்டு தலம். அதாவது வடஆற்காடு மாவட்டம் செய்யாறு என்று வருவோர். செய்யாறு காஞ்சிபுரத்திலிருந்து பேருந்துகள் எல்லாம் போகலாம். திருவத்தூர் என்றும் வழங்குகிறது. இறைவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தை அருளி செய்ததனாலே திருவொத்தூர் என்று பெயர் பெற்றது. ஞானசம்பந்த சுவாமிகள் எழுந்தருளிய பொழுது கோயிலை பராமரித்து வந்த சிவனடியார் ஒருவர் கோயில் நிலங்களிலே பனையை வைத்து வளர்த்தார். அவையெல்லாம் ஆண் பனை ஆயின. சமணர்கள் எல்லாம் பரிகசித்தார்கள். அதைக் கண்டு இவர் வருந்தி ஞானசம்பந்த பெருமானிடத்திலே விண்ணப்பித்தார். உடனே ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடினர். திருக்கடை காப்பிலே குறும்பை ஆண்பனை ஈன்குலை ஓத்தூர் என்று பாடினர். அவையெல்லாம் பாடியதும் அந்த ஆண்பனை முழுவதும் பெண்பனை ஆயின. ஆலயத்திலே பனை உருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்க பெற்று வருகிறது. சிவாலயத்துள்ளேயே ஆதிகேசவ பெருமாள் சன்னதியும் உள்ளன. சுவாமி வேதநாதர், அம்மை இளமுலை நாயகி, தீர்த்தம் சேயாறு, இறைவனுடைய பெயரை வேதபுரீஸ்வரர் என்றும் ஓத்தூர் உடைய நாயனார் என்றும் வழங்குகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் இந்த திருவோத்தூர். நடுநாட்டு யாத்திரையிலே சிரிபுர வேந்தராகிய, சிரிபுரம் சீர்காழியினுடைய மறுபெயர், சிரிபுர வேந்தராகிய பிள்ளையர் திரு அண்ணாமலையை வழிபட்டு திங்கள் முடியார் இனிது அமர்ந்தே திரு ஓத்தூரை அடைந்து இறைவனை வணங்கி எழுந்து அருளிய காலத்து ஒரு நாள், முதலே சொன்னேன், ஒரு நாள் அடியார் ஒருவர் வந்து அழுது கொண்டே வணங்கினாரா. பிள்ளையார் காரணம் என்ன என்று கேட்டார். இறைவனுக்காக நான் பனைமரம் வைத்தேன், அந்த பனையெல்லாம் ஆண்பனையே ஆயிற்று, இது பெண்பனை ஆகல, அதனால நீர் வைத்த பனையெல்லாம் காய்க்குமோ அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்ணுறார்கள் சமணர்கள் எல்லாம், ஏளனம் செய்கிறார்கள். அதை கேட்ட பிள்ளையார் கோயிலை அடைந்து
பூத்தேர்ந்து ஆயின பூத்தேர்ந்து ஆயின என்னும் திருப்பாட்டிலே பாடி குறும்பை ஆண்பனை ஈன்குலை ஓத்தூர் என்று திருக்கடைக்காப்பிலே அருளிய போது அந்த பனைகளெல்லாம் குலை தள்ளின. அடியார்கள் எல்லாம் கழித்து மகிழ்ந்தார்கள், வியந்தார்கள். இதனை கண்டு சமணர்கள் சிலர் தமது கையிலே இருந்த குண்டிகையை தகர்த்து எறிந்து இறைவனுடைய கருணையை போற்றி சைவராயினார்கள். சிலர் இந்த நாட்டை விட்டே அஞ்சி ஓடினார்கள். குலையென்ற ஆண்பனைகள் தமது கால எல்லை வரை வாழ்ந்து பிறவி ஒழித்து சிவத்தை சார்ந்தன. இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். 1ஆம் திருமுறை 54வது பதிகம் திருவோத்தூர். பாடலை நாம் முதலில் காண்போம். உள்வேர் போல நொடிமையினர் உள்வேர் போலே நொடிமையினர் திறம் கொள்வீர் அல்குலோர் கோவெனும் ஒள்வாழைக்கனி தேன் சொறி ஓத்தூர் கல்வீரேயும் காதலே என்று பாடினார். ஒளி சிறந்த வாழைக்கனிகள். 3வது அடி பாருங்க. ஒள்வாழைக்கனினர், ஒளி சிறந்த வாழைக்கனிகள் தேன் போன்ற சாற்றை சொரியும்